ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ளாக்ஸ் சீட் வறுத்துட்டு நல்லா இஞ்சி டீ போட்டாச்சு. இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபிஷ் வாங்க கிளம்பிட்டோம். நண்டு தான் இன்றைக்கி மெயினாக வாங்கணும்னு நினச்சிட்டு போனோம். பெங்களூரில் வந்து ஆவலஹள்ளியில் இப்படி மீன் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் மட்டும் வந்துட்டு மார்னிங் சாப்பிட்டுட்டோம். மார்னிங் அதை சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு ஃபிஷ்ஷு நண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நண்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே எப்பயுமே வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு கல் உப்பு போட்டு வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அப்படி தான் இன்றைக்கும் வந்துட்டு நண்டு ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன். நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் என் ஹஸ்பண்ட் 2 பேர்த்துக்குமே நல்லா கோல்டு. அதனால தான் நண்டு ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மெயினாக நாங்கள் நண்டு வாங்க தான் போனோம். என்ன பண்ண போகிறேன்? இது வந்து வஞ்சர மீன். சரி. வஞ்சர மீன் வந்து ஃப்ரைக்கு. சரி. இது வந்துட்டு சால்மன் ஃபிஷ்ஷு. இதுவும் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். சரி. நம்ம 2 பேர்த்துக்கும் சளி பிடிச்சிருக்க காரணத்தினால இந்த நண்டை வந்து அரைச்சி ரசம் வச்சிருவேன். சரி. இது சங்கரா மீன் வந்து குழம்பு, ஸ்குவிட் வந்து கிரேவி, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சு சாப்பிடலாம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சால்மன் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து மீன் குழம்புக்கு வந்துட்டு சங்கரா மீன் இருக்கனால எல்லாத்தையும் கலக்கல. சால்மன் இதுவையும் வந்துட்டு ஃப்ரைக்கே போட்டுறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து நான் கடை மசாலா எதுவுமே போடலை. நான் வீட்டில் இருக்கிற உப்பு மிளகாத்தூள் அதுதான் நார்மலாக போடுறேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சால்மனுக்கு வந்து பெப்பர் பவுடர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லெமனும் வந்து புளிஞ்சு சேர்த்துக்கணும். லெமன் வந்து கொஞ்சம் புளிஞ்சு நான் ஒரு 1/2 hour வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ஏர் ஃப்ரையரில் வந்து இதை செய்வேன். நான் உங்களுக்கு பண்ணும்போது காமிக்கிறேன். ஓகே. நண்டு ரசம் செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் வந்துட்டு போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பூண்டு வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கணும். பூண்டு சேர்த்திக்கிட்டு சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மிளகு வந்துட்டு இது மிளகு காரம் தான், அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு யூஸ் பண்ணிக்கலாம். காரம் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்துட்டு வரமிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கும் போடுவேன். இது வந்து நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதை அரைச்சி எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நண்டு வந்து நம்ம அந்த கால்லாம் இருக்கும்ல அதை வந்து நம்ம நல்லா போட்டு இடித்து சில பேர் வந்துட்டு அதை இடித்து அந்த ரசம் மாதிரி அதை புழிஞ்சு அந்த இதில் ரசம் வைப்பாங்க. அதனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் அந்த கால்களை மட்டும் போட்டு இடிச்சுக்கிட்டேன். மற்ற ஃப்ளஷெல்லாம் வந்து அப்படியே வச்சுக்கிட்டோம். பாத்திரத்தில் வந்துட்டு ஆயிலு, நான் வந்து இது கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். கல்லெண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன். ஒரு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கணும். சைடில் வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துட்டு மசாலாவுக்கு எல்லாமே வேக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே போட்டுட்டேன். அது ஒரு பக்கம் வந்துட்டு வெந்துட்டு இருந்துச்சு. மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தங்காட்டி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாமே சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ஒன்றாவே வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ இடித்து வச்சுருந்த நண்டெல்லாம் உள்ளே போட்டுட்டு அந்த ஃப்ளஷையும் உள்ளே போட்டுட்டு நல்லா அந்த இதில் வந்து பெரட்டி எடுக்கணும் நல்லாவே.
மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இது சூப்பு தானே, அதனால் வந்து தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 10 நிமிஷமாச்சு வெந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த நண்டு உள்ளே இருக்கிற அந்த சதை அந்த இதெல்லாம் வந்து நல்லா இறங்கும். அப்போ தான் நம்மளுக்கு கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து அந்த இது ஸ்குவிட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்துட்டு ஆனியன்லாம் வந்து சாப் பண்ணி அதுவும் போட்டுட்டேன். நண்டு சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாமே வச்சாச்சு. நண்டு சூப்பு வந்து ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் ரெடி ஆனங்காட்டி நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து நல்லா காரமாக குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour கழித்து சாப்பாடு, சங்கரா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஸ்குவிட்டு கிரேவி, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு வந்து சிலது வந்துட்டு ஏர் ஃப்ரையர்லேயும் சிலது வந்துட்டு நார்மலாக ஃப்ரை பண்ணிவிட்டு நார்மல் தக்காளி ரசம் வச்சுட்டோம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஜாலியாக இது குக்கு வித் கோமாளி பார்த்துருந்தேன். எப்பயுமே சாட்டர்டே சண்டேனா நாங்கள் அதை பார்த்துருவோம். ஜாலியாக இருக்கும், காமெடியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த செடி வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து பால்கனியில் உட்காந்து அந்த செடியெல்லாம் வச்சு கொடுத்துட்ருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டோம். இன்றைக்கி இப்படி தான் எங்களுக்கு சண்டே போச்சு. தேங்க்யூ.